உங்க பிசினஸ உலக லெவலுக்கு கொண்டு போக ரெடியா? சூப்பர்! இது உண்மையிலே ஒரு பிரமாதமான வாய்ப்பு. ஆனா இந்த பயணத்துல ஜெயிக்கணும்னா சில முக்கியமான சட்ட விதிகளை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாங்க, அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. உங்க பிசினஸ் உலக தரத்துல இருக்கலாம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அங்க இருக்கிற ரூல்ஸ்க்கு நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். இது வெறும் பிசினஸ் முடிவு மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு சிக்கலான சட்ட விளையாட்டு மாதிரி. உங்களோட இந்த உலகளாவிய லட்சியத்தை உண்மையாக்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளேபுக்கா நினைச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற சட்ட சிக்கல்களை எல்லாம் எப்படி ஈஸியா சமாளிக்கிறது, உங்க கனவை எப்படி நனவாக்குறதுன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். ஒரு புது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா அங்க என்னென்ன சட்ட விதிகள் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம பிளேபுக்கோட பகுதி இதுதான் புதிய ஆட்டத்தின் விதிகள். நாம போக போற ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்டமும் வேற, அதோட ரூல்ஸும் வேற. அந்த ரூல்ஸ முதல்ல சரியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இங்க பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சட்ட அமைப்பு இருக்கு. சில நாடுகள்ல காமன் லா சிஸ்டம் இருக்கும், அதாவது பழைய கோர்ட் கேஸ்களை வச்சுதான் ரூல்ஸ போடுவாங்க. மத்த நாடுகள்ல சிவில் லா சிஸ்டம் இருக்கும், அதாவது எல்லாத்துக்கும் தெளிவா சட்டம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த சின்ன வித்தியாசம் நீங்க போடுற கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திரும். சோ ரெகுலேட்டரி சிக்கல் அதிகமா இருக்கிற இடத்துல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். ஓகே, ஒரு புது மார்க்கெட்ல நுழையிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன? பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய தலைவலி மாதிரி தெரியலாம், ஆனா இத நாம 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். முதல்ல பிசினஸ் லைசன்ஸ் வாங்கணும், அப்புறம் டாக்ஸ் ஐடி வாங்கணும், அடுத்து ஒரு லோக்கல் ஆஃபீஸ் செட் பண்ணணும், கடைசியா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அவ்வளவுதான். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, உங்க கம்பெனில எவ்ளோ ஷேரை நீங்க வச்சுக்க முடியும்னு. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இல்ல ரீட்டெயில் மாதிரியான முக்கியமான செக்டார்ஸ்ல வெளிநாட்டுக்காரங்க இவ்ளோதான் ஓனர்ஷிப் வச்சுக்க முடியும்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த ரூல்ஸை நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிளான் சொதப்பாம இருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது நம்ம பிசினஸோட 2 முக்கியமான தூண்கள். ஒன்னு நம்ம கூட வேலை பார்க்கறவங்க, இன்னொன்னு நம்மளோட பணம். இந்த 2 விஷயத்துலயும் என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும், அதை எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அடேங்கப்பா, இந்த கம்பேரிசனை பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பெரிய காரணம் இல்லாமலே ஒருத்தர வேலையை விட்டு அனுப்பலாம். ஆனா ஜெர்மனில போய் இதை செஞ்சு பாருங்க, பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. ஏன்னா அங்க எம்ப்ளாயீஸ்க்கு பாதுகாப்பு ரொம்ப அதிகம். ஒருத்தர வேலையை விட்டு தூக்கணும்னா அதுக்கு சரியான காரணம் இருந்தே ஆகணும். சரி, நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்க போகுது? அது ஒரே வரியா கவர்மெண்ட்டுக்கு போறதில்ல. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸ், VAT/GST, இம்போர்ட்/எக்ஸ்போர்ட் வரி, அப்புறம் வித்ஹோல்டிங் டாக்ஸ்னு பலவிதமா பிரியுது. அந்த வித்ஹோல்டிங் டாக்ஸ்னா உங்க வருமானத்திலிருந்தே ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு முன்னாடியே பிடிச்சுப்பாங்க. ஒரு கம்பெனியை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம், ஆனா அதை பாதுகாக்கிறது அதை விட பெரிய விஷயம். முக்கியமா உங்களோட ஐடியா, உங்களோட டேட்டா, இதெல்லாம் தான் உங்க உண்மையான சொத்து. இதையெல்லாம் புது மார்க்கெட்ல எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க அறிவுசார் சொத்துரிமை, அதாவது உங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான் உங்க பிசினஸோட கோட்டை. இந்த டேபிள் அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெளிவா சொல்லுது. உங்க பிராண்ட் நேம்க்கு ட்ரேட்மார்க், உங்க புது இன்வென்ஷனுக்கு பேட்டன்ட், உங்க சாஃப்ட்வேருக்கு காப்பிரைட்னு இருக்கு. இத எல்லாத்தையும் நீங்க போற ஒவ்வொரு நாட்டிலையும் தனித்தனியா பதிவு பண்ணும். இத மட்டும் மறந்துடாதீங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல டேட்டா தான் கிங். கஸ்டமரோட நம்பிக்கை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்றது? சிம்பிள். இந்த 4 கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூசர்ஸ் கிட்ட தெளிவா பெர்மிஷன் கேளுங்க. ஒருவேளை டேட்டா பிரீச் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டேட்டாவை அனுப்பும்போது அங்க இருக்கிற ரூல்ஸை மதிச்சு நட. ஓகே, இப்போ ஆட்டத்துல இறங்குறதுக்கு முன்னாடி கடைசி ஹடலுக்கு ரெடியா? இதோ உங்களுக்கான ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி செக்லிஸ்ட். எவ்ளோ விஷயங்களை கேட்டதும் தலை சுத்துற மாதிரி இருக்கா? கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்றீங்களா? கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் சிம்பிளாக்கிடலாம். இதோ உங்களுக்கான ஃபைனல் ஹர்டில். நீங்க வெற்றிகரமா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா? லோக்கல் டாக்ஸ் ஐடி வாங்குனீங்களா? லேபர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அந்த நாட்டு சட்டப்படி இருக்கா? டேட்டா பிரைவசி ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களா? உங்க ஐபிக்கு பாதுகாப்பு ரெடியா? கடைசியா, ரொம்ப முக்கியம், ஒரு நல்ல லோக்கல் லீகல் அட்வைசர் கூட இருக்காங்களா? இந்த 6 விஷயங்களும் டிக் அடிச்சிட்டா நீங்க ரெடி. உங்களோட குளோபல் பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது.
ஆனா இந்த பயணம் வெற்றிகரமா தொடரணும்னா இந்த ஒரு கேள்விய மட்டும் நீங்க எப்பவும் உங்களையே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய முக்கியமான சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை விஷயங்கள் என்ன? இந்த கேள்விக்கு நீங்க தொடர்ந்து பதில் தேடிட்டே இருந்தீங்கன்னா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.